ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பைட்ஸ் அண்ட் vlogs. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினாங்க, ஒரு ஃபேமஸான சாட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்பெஷலுங்க, பாவ் பாஜி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாவ் பாஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, பெரிய வெங்காயங்க 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய கேப்சிகம் 2 தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு 50 கிராம் பட்டர் வேணுங்க. அதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடிங்க எடுத்து நல்லா வந்து வெண்ணெயிலே நல்ல பட்டர் வந்துங்க ஒரு 50 to 70 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர்லேயே போடும்பொழுது நல்ல கலர் சூப்பராக வருங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா பட்டர்லேயே வந்து நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா வந்து வதக்கி விடுங்க. அப்போ தான் இந்த பாவ் பாஜிக்கு வந்து கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக வரும். இந்த பட்டர்லேயே வந்து இந்த மசாலா நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இதிலே நம்ம இப்போது பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா 1 கூட போதும். பெரிய வெங்காயத்தையும் இந்த பட்டர்லேயே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு மினிட் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதுங்க. இதிலே வந்து நம்ம ஒரு 1.5 கிளாஸ் ஆஃப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து மிளகாத்தூள் எல்லாம் வந்து நம்ம வெண்ணெயிலே இது பண்ணால் நான் கரிஞ்சிரும். அதனால் நான் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இப்படியே குக் பண்ணிக்கலாம். இதிலே வந்து ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வாட்டர் ஃபுல்லாக 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா அந்த வாட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஆனியன் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா குக் ஆகும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா வந்து சூப்பராக வந்து வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக. இந்த டிஷ்க்கு வந்து பட்டர் தாங்க மெயின். பட்டர் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த பாவ் பஜியோட எக்ஸாக்ட் டேஸ்ட் நம்மளுக்கு வரும். இதில் நம்ம 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இதிலே வந்து இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாக்டாக வந்து நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே உங்களுக்கு டேஸ்ட் அதே மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம குடமிளகாய் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் குடமிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து கலராக வந்து எல்லோ, ரெட்டு எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து நான் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து இந்த மசாலா நல்லா குக் ஆகட்டும். நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து குடமிளகாய் நல்லா வந்து குக்காகி நல்லா ஒன்றா இதாகி வரணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா பேஸ்ட் மாதிரி இருந்தால் தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் மேஷர் வச்சுட்டு.
அந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாம் வந்து ஒன்று பார்த்த மாதிரி நல்லா வந்து பாருங்கள், நல்லா வந்து மெல்ட் ஆகிற மாதிரி இப்படி நல்லா இதானதாங்க நல்லாயிருக்கும். மேஷர் இல்லைன்னா நீங்கள் மத்து வச்சு கூட நல்லா வந்து இது பண்ணி விட்டுக்கலாம், நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். நம்ம பட்டரில் பண்ணியிருக்கிறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா மசிகிற மாதிரி நல்லா வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணும்னா பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒயிட் பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டும் வந்து நல்லா பாயில் நல்லா குக்கரில் வச்சு ஓவர் நைட் நல்லா அந்த பட்டாணி வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க. மசிச்சு எடுத்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணி விடுங்க அந்த பட்டாணி எல்லாம். அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் பட்டாணி எடுத்திருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதிலே வந்து நான் பாவ் பாஜி மசாலா ஆட் பண்ணுறேன். நான் ரெடிமேட் பாவ் பாஜி மசாலா தாங்க ஆட் பண்ணுறேன், கடையில் விற்கிது. இது நான் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதிலே வந்து கொஞ்சம் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா ஆட் பண்ணவும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாவ் பஜ்ஜி வந்து மோஸ்ட்லி இங்கே பட்டரில் தாங்க பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதுக்கு வந்து பட்டர் வந்து ஒரு 100 to 150 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் தேவைப்படுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக வெளியே சாப்பிட்றோம்ல அது மாதிரி வருங்க. இப்போ கிட்டத்தட்ட கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, பாவ் ப்ரெட் வந்து கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை நான் வந்து ப்ரெட்டில் போட்டு நல்லா வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வந்து வெண்ணெய் நல்லா டோஸ்ட் பண்ணும் பொழுது நல்லா ஃப்ளேவர் வந்து சூப்பராக நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்க முதல் கொண்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பாவ் பஜ்ஜினா ரொம்ப பிடிக்குங்க. இது மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. பீஸ் மட்டும் முத நாளே வந்து நல்லா ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 உருளைக்கிழங்கு குக்கரில் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாவ் பஜ்ஜி எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. நம்ம வெளியே இருக்க மாதிரியே அதே மாதிரியே நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்குங்க. நான் மேலே வந்து பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது மேலே நல்லா வந்து வெங்காயம் நல்லா தூவி விட்டு நல்லா சாப்பிடும்பொழுது செம்மையாக இருக்குங்க. எனக்கு வந்து அது வெளியே சாப்பிட்ற மாதிரியே சூப்பராக இருந்துச்சுங்க. வெளியே சாட் இதில் சாப்பிட்ற மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் வந்து இன்றைக்கி வந்து பாவ் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.